நம்ம வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து கானான் பயணம், ஞாபகம் இருக்கா? கானான் பயணத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போயிட்டுருக்குறோம். அதை தான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். 5ஆம் மாதமே எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதம் செய்தி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் அது பேசல இன்னும். ஆனால் இந்த ஆண்டு நிறைவுக்கு வந்துட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போன ஆண்டு நான் பேசினது எடுத்து பார்த்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வாக்கு தத்தம் யாராவது ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். வாக்குத்தத்தத்தை பார்க்கல, கண்டிப்பாக வாக்குத்தத்தத்தை பார்க்கல. ஒரு வருஷத்தை எப்படி வாழணும்னு பார்த்தோம். அதில் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு கர்த்தர் இப்படி இருக்கணும், தசம் வாங்க கொடுக்கணும், நமக்கு கொடுத்துக்கணும். ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. நான் கேட்க வந்ததே இதெல்லாம் செஞ்சீங்களான்னு கேட்குறதுக்கு தான். முக்கியமாக எதை கேட்க வந்தேன் அப்படின்னா, இந்த 3வது பாயிண்ட்டு தசம்பாகம். அது இல்லை, தசம்பாகத்தை பற்றி கேட்கல. அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னேன். என்னது? ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கறது போல் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கானது எடுத்து வைக்கணும். எத்தனை பேர் செய்கிறீங்களா? அடப்பாவே 3 பேர் தான் செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்லலை, வேத வசனமே சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அடுத்த ஆண்டோட எண்டில் நான் இதே மாதிரி மறுபடியும் கேட்பேன். நீங்கள் கணக்கு போட்டு வச்சு சொல்லணும். இவ்வளோ வச்சுருந்தேன், அவ்வளோ சொல்ல தேவையில்லை என்கிட்ட. இவ்வளோ வச்சுருந்தேன், ஆண்டவர் இவ்வளோவாய் சேமிக்கும்படி எனக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அப்பா சொல்கிறது தான். பிள்ளைங்கள நம்பாதீங்க. எங்களை வச்சு என்ன சொல்கிறாரு? நாங்கள் அப்போ மோசமானவங்க அர்த்தமா என்ன? நாங்கள் மோசமானவங்க, நாங்கள் அப்பாவை பார்த்துக்கலன்னு அர்த்தமா என்ன? இல்லை, பார்த்துக்கல. வசனம் சொல்லுது, நல்ல வருஷங்களில் வருகிற பலனை என்ன பண்ணணுமா? எடுத்து பஞ்சத்துக்காக எடுத்து வைக்கணும். உன் பிள்ளை திடீர்னு மாறிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டானா, நான் என்ன தான் சொல்கிறேன், நான் உங்கள் பிள்ளைகளை சொல்கிறேன், என்னை பற்றியே பேசிக்கிறேன். திடீர்னு இருக்கிற பிள்ளை இல்லாமல் போயிட்டானா யார் பார்த்துக்குவா? அதனால் வசனம் சொல்லுகிறது கேளுங்க. நல்ல வருஷங்களில் வருகிற பலனை எடுத்து உங்கள் பஞ்ச வருஷங்களுக்காக எடுத்து வைங்க. இது நான் சொல்கிறது அல்ல, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதையும் எடுக்க முடியாத இடத்துல வைங்க. அதை மறந்துடுங்க. அது உங்களுக்கு இருக்கட்டும், உங்கள் கடைசி காலத்துக்கு உதவட்டும், இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவட்டும், கல்யாணத்துக்கு உதவட்டும், எதுக்காவது உதவட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சமாக சேமிச்சுக்கிட்டே வரணும். அல்லேலூயா. சரி, நம்ம வசனத்துக்குள்ளே போயிடலாம். இந்த ஆண்டு நான் என்ன பேசணும்னு யோசிக்கும்போது, சரி, இந்த ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்தி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினாரா இல்லையா, அல்லது எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை எடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டுடைய வாக்கு தத்தம் என்ன? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. இந்த 12 வசனங்களை வாசிச்சிங்கல்ல, ஏதாவது யூனிக்காக தெரிஞ்சுதா அந்த அதிகாரத்தில்? எதையாவது கண்டுபிடிச்சிங்களா? புதுசாக ஒரு விஷயம். இப்போ எப்படி வந்து கர்த்தரின் கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜமுடின்னு ஒரு வருதோ, அதே மாதிரி இந்த அதிகாரம் ஃபுல்லாக வருது. ஒவ்வொரு வசனத்துலையும் வருது. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? பேராக வருது. ஃபர்ஸ்ட் வசனத்தில் என்ன பேர் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய சொல்லலாம். சீயோன் எருசலேம்னு ஒரு பேர் வருது. அடுத்து நீதி ரட்சிப்புன்னு ஒரு பேர் வருது. அடுத்து இன்னொரு பேர் வருது, நான் மௌனமாக இருக்க மாட்டேன், நான் அமர மாட்டேன். இந்த அதிகாரம் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. நான் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டேன், என்ன அதிகாரமே இப்படி எழுதி வச்சுருக்குதுன்னு. இது வந்து இன்டென்ஷனலாக ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. எப்படின்னா பேராக எழுதியிருக்கிறாரு. சரி, அது அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது, நம்ம கவனிப்போம். முதல் வசனத்துக்கு வருவோம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் அப்படின்னு சொல்லியிருக்குதுல்ல. சீயோன்னா என்ன? சீயோன்னா என்ன? யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, கரெக்டான ஆன்சர். மறுபடியும், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எருசலேம். மறுபடியும் இதோ சொல்றீங்க, என் காதுல கேட்கல. மகாராஜாவின் நகரம். சரி, கரெக்ட் தான். ஆக்சுவலி உண்மையான சீயோன் எங்கே இருக்குது? எருசலேம்லான்னு கேட்டிங்கன்னா, எருசலேம்னா என்னதுன்னா அது தலைநகரம், இஸ்ரவேலுடைய தலைநகரம்.
சரிங்களா? வேதாகமத்தின்படி அந்த எருசலேமில் ஒரு மலை தான் சீயோன். அந்த மலையில தான் தேவனுடைய ஆலயம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ சீயோன் என்று சொல்லப்படும் போது அது தேவனுடைய ஆலயம் அல்லது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எருசலேம் என்று சொல்லப்படும் போது தேவனுடைய ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சீயோனுக்குள்ள இப்போ இருக்கிறீங்க, ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ வெளியே போய் என்ன பண்ணுவீங்க? எருசலேமுக்குள்ள தேவன் உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்க வாசம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. சரி, இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிப்போம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும், நான் இடமா இருக்க மாட்டேன், மௌனமாக இருக்க மாட்டேன். அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. இந்த படிக்கிறவங்களுக்கு தெரியும், எழுதும்போது எழுதுவோம் 1, 2 என்று முறையே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு வேரியபிள் ஏ பின்னு வச்சுருந்தா 1, 2 எழுதுறீங்கன்னா ஏக்கு 1 பிக்கு 2ன்னு செட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கிலீஷில் எழுதும்போது கரஸ்பாண்டிங்லின்னு எழுதுவீங்க, தமிழில் எழுதும்போது முறையே அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ முறையே அப்படின்றத நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா சீயோனுடைய நீதி பிரகாசத்தை போல வெளிப்படும் மட்டும் நான் மௌனமாக இருக்க மாட்டேன். இங்கே அங்கே இங்கன்னு எடுத்தேன், ஆனால் கரெக்டாக கவனிச்சு பாருங்கள். முதல் வசனத்தை கவனிங்க. சீயோனின் நிமித்தம் மௌனமாக இருக்க மாட்டேன். இங்கே லைனாகவே போவோமே, சீயோன் நிமித்தம் மௌனமாக இருக்க மாட்டேன். ஏன்னா அதனுடைய நீதி பிரகாசத்தை போல வெளிப்படும் மட்டும், அதோடைய நீதி பிரகாசத்தை போல மாறும் மட்டும். அல்லேலூயா. என்ன சொல்லுதுன்னா, சீயோனுடைய நீதி என்ன பண்ணணுமா? வெளிப்படும் மட்டும் நான் மௌனமாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அது என்னங்க மௌனமாக இருக்கிறது? ஸோ அப்போ பேசுவாரா? மௌனமாக இருக்க மாட்டேன்னா பேசின்னு இருப்பாரோ? ஒரு அளவுக்கு தான் சொல்வேன், அதுக்கப்புறம் பேசின்னு இருக்க மாட்டேன் நான். சரியா? புரியுதா உங்களுக்கு? அந்த மௌனமாக இருக்க மாட்டேன். மௌனமாக இருக்க மாட்டேன்னா ஆண்டவர் கூட பேசினே இருப்பார், உங்களை போட்டு ஒருத்தர் அடிச்சுனே இருப்பான், ஆண்டவர் உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பார்னு அர்த்தமா? இல்லை, ஒரு அளவுக்கு தான் பேசுவேன், அதுக்கப்புறம் பேச்சு கிடையாது என்கிட்ட. அதுதான் அங்கே சொல்கிறாரு, ஒரு அளவுக்கு தான் நான் மௌனமாக இருப்பேன், ஒரு அளவுக்கு தான் நான் சைலண்ட்டாக இருப்பேன். என் பிள்ளையுடைய நீதி திரும்ப மட்டும் I will not be silent. அல்லேலூயா. நான் அமைதியாக இருக்க மாட்டேன். எருசலேமின் நிமித்தம் எருசலேமுடைய ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமல் இருக்க மாட்டேன். போய் சேரில் உட்காந்துக்கிறத பற்றி பேசுகிறாரோ, கொஞ்சம் நின்றுட்டு இருந்தாரு, கால் வலிக்கும், போய் உட்காந்துக்கிறதுன்னு எதாவது சொல்லுங்களா பார்க்கலாம். இது எதுக்கு சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், எந்த டோனில் எதை சொல்லுவோம்? என்ன மனுஷன்டா அவன், வேலையை முடிக்கிற வரைக்கும் உட்காரவே இல்லை. அவர் செய்கிற வேலையை உட்காந்து செய்கிற வேலையாக தான் இருக்கும். அவர் செய்கிற வேலை உட்காந்து செய்கிற வேலையாக தான் இருக்கும். ஆனால் சொல்கிறது என்ன சொல்லுவோம்? மனுஷன் வேலையை முடிக்கிற வரைக்கும் உட்காரவே இல்லை. வாட் டஸ் இட் மீன்? என்ன அர்த்தம் அதுக்கு? அதை வேலையை எடுத்துட்டா அதை முடிக்கிற வரைக்கும் வேற எந்த இடத்துலையும் கவனத்தை திருப்பலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைச்சியஸ்னஸ், நீதி என்கிற வார்த்தைக்கு எபிரேய பதம் ஷே டேக் அப்படின்னு போட்டிருக்குது. ஷே டேக் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரெயிட் லைன். என்னது? நேரான கோடு. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, எது சரியோ அதை செய்வது தான் நீதி. அல்லேலூயா. நீதி என்றால் என்ன? எது சரியோ அதை செய்வது தான் நீதி. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா, இப்போ நீதிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கேல் மாதிரி. நீதி என்கிட்ட இருக்குதுங்கிறதுனாலேயே நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறேன்னு காரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்கேல் இருக்குது, ஸ்கேலை வச்சுட்டேன், நேராக தான் கோடு போட முடியுமா? கோணையாக போடலாமா? எப்படி? ஸ்கேலை வச்சுட்டேன், கை இந்த கை என்ன பண்ணும்? கிறுக்குத்தனம் அப்படி பண்ணேன்னா அப்போ நீ எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும்? இந்த ஸ்கேலோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. நீதி இருக்குது, அதனால இவர் ரொம்ப நல்லவர் இல்லை. நீ நீதியோடு இருக்கணும். சீயோன் கிட்ட என்ன இருக்கணும்? நீதி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஸ்கேல் பயன்படுத்துகிற நீ ஸ்கேலோடு ஒட்டிட்டு இருக்கணும்.
நீ ஸ்கேலை விட்டு விலகினா நீ ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, நீ நேரான கோடு கிடையாது. ஆமென். எது சரியோ அதை செய்வதுதான் நீதி. அல்லேலூயா. ரெண்டாவது சால்வேஷனை பற்றி சொல்லியிருக்குதுல்ல. சால்வேஷன், ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்னது? பாதுகாப்பு, மீட்பு. கரெக்ட் தான். காப்பாத்துறது, சரியா? இதோடைய எபிரேய பதம் எப்படி போட்டிருக்குது, நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. யெஷுவா, இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? யெஷுவானா என்னது? யெஷுவானா என்னது தெரியலையா? யெஷுவா, யெஷுவா ஆராதிப்பேன் இல்ல, எலோஹிம். யெஷுவா, இயேசுடைய பெயர் தான் யெஷுவா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ரட்சிப்புனா ஏதோ ஒரு காப்பாற்றுறது, ஏதோ ஒரு பெரிய ஒரு இது கச்சிப்பு மாதிரி ஏதோ ரட்சிப்பு போல. அப்படி இல்லை. ரட்சிப்பு என்பது ஆண்டவருடைய பெயராகவே போட்டிருக்குது வேதாகமத்தில். இதை படிக்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரட்சிப்பு என்பது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. எருசலேமின் மேல் அவர் எரிகிற தீவிட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பார். அல்லேலூயா. எருசலேம் ஆகிய நம்மேல் இயேசு வெளிப்படும் மட்டும் அவர் அமர மாட்டார். இந்த அவர் யாரு? இது பிதாவானவர். அல்லேலூயா. இல்ல இல்ல இல்ல, ரட்சிப்புங்கிறது இயேசு கிறிஸ்து, இந்த அவருங்கிறது பிதாவானவர். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் என்ன கிடையாது, இயேசுடைய பெயரே கிடையாது. ரட்சிப்புன்னு போட்ட எல்லா இடத்துலையும் யெஷுவா யெஷுவா யெஷுவான்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. இயேசுடைய பெயர் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாடு. சில பேருக்கு என்ன ஆயிரும்னு தெரியல, பழைய ஏற்பாட்டை பற்றி பேசினா அவங்களுக்கு ஒரு வருத்தம். பழைய ஏற்பாட்டிலேருந்து போய் செய்தி இருக்கிறான் அப்படின்னு. இல்லை, பழைய ஏற்பாடும் பைபிளில் தானே இருக்குது. பழைய ஏற்பாடு வேற எங்கனாவா இருக்குது? சரி, பழைய ஏற்பாட்டில் செய்தி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏன் ரெண்டுத்தையும் போட்டு உன் கையில் கொடுத்தாரு? சொல்ல வேண்டியது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கான், புதிய ஏற்பாடுனா நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் கிடையாது, அது வேற விஷயம். அதில் சொல்லப்பட்ட மக்கள் வாழ்ந்த போதை நம்ம வாழ்ந்தோம், எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது நமக்கான், அது நமக்கு இல்லை. ஏன்னா அதில் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி குத்துற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஒரு டைம் இல்லை, ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன், யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி மேலே வந்தது. தசமபாகம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்னு. கொடுப்பது குற்றம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன், வாங்குவதும் அவ்வளோ நல்லவரா நீன்னு சொல்லிட்டு. அவர் பெரியவர்லாம் வயசில் பெரியவர் தான். அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா மனுஷன் சொல்கிறாப்புல, இது மாதிரி பழைய ஏற்பாட்டில் தசமாக கொடுக்கணும். சரி, என்ன சொல்ல வர்றாரு இவர் கடைசியா அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டே வந்தா, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ தசமாக கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ கொடுப்பீங்க? கரெக்டாக சொன்னீங்க. 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 10,000 ரூபாய். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்கள் 10% கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ தான் இருக்கும்? அது பெரிய பணம். 1000 ரூபாய் போயிடுச்சுன்னா வெறும் 9,000 ரூபாய் தான் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியாது? உங்களால் குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால் அது தப்பு. அதுவே 1,00,000 சம்பாரிச்சார் பாருங்க, அவர் என்ன பண்ணலாம்? 10,000 ஏன் கொடுக்கணும்? 20,000 கொடு, 30,000 கொடு. டாக்டர்லாம் 1,00,000 அப்படியே சொல்கிறாப்புல. டாக்டர்லாம் 1,00,000 சம்பாதிக்கிறாரு, அவர்லாம் 30,000. நீ நேராக கேளு, டாக்டர் உங்ககிட்ட நான் 30,000 கேட்கறதுக்கு தான் இவ்வளோ பெரிய செய்தி எடுத்தேன், டேரெக்டாக கேளு. அல்லேலூயா. இந்த மாதிரி உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது. அவன் தகுதிக்கு ஏற்ப ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதுலேருந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது திருட்டு. இதை நான் பலன் அடைகிறதுக்காக இப்போ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, நீங்கள்லாம் கம்மியாக சம்பாதிக்கிறீங்க, உங்களை விட்டேன் நான். பெருசாக ஒரு இது மாட்டிடுச்சு, போடு அது மேலேயே மொத்தத்தையும். இப்போ நீங்கள் கொடுத்தா 10,000 போயிடும். அந்த ஆள்கிட்ட 30,000 ரூபா பிடிங்கிருவேன். இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிற ஆள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பிடிங்கிருவேன். நீங்களாம் வேணவே வேணாம் பாருங்க எனக்கு. இது அல்ல உபதேசம். அல்லேலூயா. எது சரியோ, வேதாகமம் எதை காட்டுதோ அதை தான் செய்யணும். அல்லேலூயா. நீ கம்மியாக சம்பாதிக்கிறியோ அதிகமாக சம்பாதிக்கிறியோ, உன் வருமானத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை கொடு. அதையும் உனக்கு மனசு இருந்தால் கொடு. இது வேதாகமம் சொல்லுது, அதுதான் நான் சொல்ல முடியும். உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக நான் இங்கிருந்து எதையும் பேச முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நான் கொடுக்குறேன், அதனால நான் ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. இதை தாண்டி நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. நான் கொடுக்குறேன், நான் ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். நீங்களும் கொடுத்தீங்கன்னா கொடுத்து ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. சரி, முதல்ல வசனம் என்ன சொல்லுதுன்னா,
ஆண்டவர் சீயோனுடைய நீதி திரும்ப மட்டும் என்ன பண்ண மாட்டாரா? மௌனமாக இருக்க மாட்டாரு. ஆண்டவர் எருசலேமுடைய ரட்சிப்பு வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பார். அல்லேலூயா. 2வது வசனம். இங்கேயும் 2 பாயிண்ட் வருது. ஜாதிகள் நீதியை பார்ப்பாங்க, ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள். அல்லேலூயா. நீதினா நம்ம என்ன ஏற்கனவே பேசிட்டோம். நீதினா என்னது? எது சரியோ அதை செய்வது தான் நீதி. இப்போ மகிமைனா இப்போ அங்க சொல்லும்போது கவனிங்க, ஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் போட்டிருக்குது ஜென்டைல்ஸ் அப்படின்னா இனக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணும், வேதாகமத்தின் இதிலிருந்து சொல்லணும்னா, எப்பெல்லாம் புறஜாதிகளை குறித்து, அதாவது ஆண்டவரை அறியாதவர்களை குறித்து சொல்லணுமோ அப்போதான் இந்த ஜாதிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கும். வேதாகமம் முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, தேவனை அறியாத கூட்டம் என்னத்தை பார்க்குமா? நீ சரியாய் நேராய் வாழ்றத பார்க்குமா? சொல்லுமா? இந்த உலகம் சொல்லுமா? அவன்கிட்ட போய் பேச முடியாதுடா, நீதி நேர்மைன்னு பேசுவான். அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. உங்ககிட்ட பேச முடியாமையே இருக்கட்டும், ஆனால் அது எதனால் இருக்கணும் தெரியுமா? அவன் நேராக இருப்பான்றதுனால. ஐயோ அதுக்கிட்ட போய் வாயை கொடுக்காதேன்னு சொல்லக்கூடாது, அது வேற மாதிரி ஆகிடும். புரியுதா நான் சொல்கிற வித்தியாசம்? நேராக இருப்பான், நேர்மையாக இருப்பான், அதனால் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு கூட சொல்லிட்டு போட்டோம். ஐயோ அதுக்கிட்ட போய் யார் வாயை கொடுக்குறது? அதை மாதிரி பேச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, ஜாதிகள் உன் நீதியை காண்பார்கள், சகல ராஜாக்கள், சாதாரண ஜனங்கள் நீ நேர்மையாக வாழ்றத பார்ப்பாங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க தெரியுமா? நீ மகிமையா இருக்கிறத, உன்னோட குளோரியை அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. ராஜாவை தான் நம்ம மகிமையா பார்ப்போம். ஐயோ அவர் பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு, அவருடைய அதிகாரம் என்ன? அவங்க உன்னோட அதிகாரத்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது வசனம். இப்போ 3வது பேர் வந்திருக்குது. என்ன பேரு? கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. இப்போ இதில் நிறைய வார்த்தைங்க இருக்குது, கவனிக்கணும். கர்த்தருடைய கையின்னு இருக்குது, தேவனுடைய கரம்னு இருக்குது. கர்த்தர்னு இருக்குது, தேவன் இருக்குது, கையின்னு இருக்குது, கரம்னு இருக்குது, கிரீடம்னு இருக்குது, ராஜமுடின்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வேற வேற வித்தியாசம். அதை ஒவ்வொன்றாவே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கர்த்தர்னா என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். கர்த்தாதி கர்த்தர்னா என்னது? கர்த்தர் அப்படின்னு என்னது? யூஸ்வரா. ஆங்கில பதத்தை நான் சொல்றேன், ஒருவேளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். லார்ட். தெய்வம் கிடையாது, இறைவனும் கிடையாது. லார்டுனா இறைவன் கிடையாது, தெய்வம் கிடையாது. லார்டுங்கிற வார்த்தை நான் ஏற்கனவே பாடல் பாடும்போது சொல்லியிருக்கிறேன். லார்டுங்கிற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா, அதிகாரத்தை வைத்திருக்கிறவங்கள குறிக்கும். இப்போ லேண்ட் லார்டுன்னு சொல்கிறோம், அந்த லேண்டுக்கு அவர் கடவுள்னு அர்த்தமா என்ன? லேண்ட் லார்ட்னா அந்த லேண்டை வச்சிருக்கிற அதிகாரம் உடையவர்னு அர்த்தம். லேண்ட் லார்ட். அல்லேலூயா. லார்ட் என்கிற வார்த்தைக்கு, ஆங்கில பதத்துக்கு இல்லை கர்த்தருங்கிற பதத்துக்கு அதிகாரத்தை உடையவர் என்று அர்த்தம். ஆமேன். அதிகாரத்தை உடையவர் என்று அர்த்தம். தேவனுங்கிற வார்த்தை காட். ஆக்சுவலி தேவனுங்கிற வார்த்தை காட், அது கடவுள், இறைவன். இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன், வசனம் வரும்போது நான் சொல்றேன். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர்னா அதிகாரத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். தேவன் என்றால் தெய்வீகத்தை குறிக்கிறது என்று பார்த்தோம். இப்போ கைனா என்னது? இது கை. கரம்னா இது பாம். ஆங்கிலத்தில் போட்டிருக்குது பாம். பாம்னா அப்போ இதுதான் இல்லையா? பாமை எப்போ யூஸ் பண்ணுவீங்க, கையை எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இப்போ மாட்டிக்கினாங்க அங்கிட்ட. இப்போ சாரை நான் வெளியே கூப்பிட்டு போகணும், என் பாமை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி? என் கரத்தை. சாரு வாடா, இப்படியா கூப்பிட்டு போக முடியும்? அது எப்படி கூப்பிட்டு போக முடியும்? சரி, நீங்கள் கையை சொல்கிறீங்க. சரி 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 நான் என்ன கேட்குறேன், பாம்.
இந்த பாம்பை யூஸ் பண்ணி இப்படி கூட்டு போக முடியுமா? ஏன்னா பாம்பு இப்படி தான் சொல்லும். பாம்பு இப்படி மூடிட்டிங்கன்னா பாம்பு கிடையாது, இதுதான் பாம்பு. அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, உங்களால் யாரையும் கூட்டு போக முடியாது. ஆனால் கையை வச்சுட்டு கூட்டு போகலாம். அப்போது பாம்பு வேறு விதத்துக்கு செயல்படுது. அப்போது பாம்பு எதுக்கு செயல்படுது? பாம்பு எதுக்கு தான் தேவைப்படும்? இப்படி வச்சுக்கலாமா? இப்படி வச்சிடலாமா? புள்ள கன்னத்தில் கை வச்சிடலாமா? இப்படி அடிக்கிறதுக்கு அடப்பாவும். ஆனால் நான் அந்த இடத்துக்கு போல, வசனம் சொல்கிறத படி நான் சொல்கிறேன். இந்த பாம்பை எங்கெல்லாம் வசனம் சொல்லுதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய கேரிங்கை பற்றி பேசுகிறதா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதாகம் முழுக்குமே எங்கெல்லாம் ஆண்டவருடைய கரம்னு வருதோ அவர் உன் மேலே கேரிங்காக இருக்கிறாரு, உன் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு காட்டுறதுக்காக தான் பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. புரிஞ்சுதான் நான் சொன்னது? இந்த பாம் இந்த கையை உங்கள் மேலே கன்னத்தில் வச்சு குழந்தைய கொஞ்சறதுக்காக பயன்படுத்துறீங்கல்ல, அது கேர். முதல் பார்த்த கை அதிகாரம், பிடிச்சி கையில் பிடிச்சி பாதுகாப்பு. இப்போ நான் ரோட்டில் கூப்பிட்டு போகும்போது இந்த பாம்பை வச்சு கூப்பிட்டு போக முடியாது, பிரயோஜனமே கிடையாது இதனால். ஆனால் என் கையால் என் குழந்தைய பிடிச்சி என்ன பண்ணலாம்? இது அவனுக்கு நான் கொடுக்குற பாதுகாப்பு. ரெண்டாவது, கரம் என்பது நான் அவன் மேலே செலுத்துகிற அன்பு. நான் எங்கே வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து கிரீடம். கிரீடம்னா என்னது? கிரீடம்னா என்னது? அப்புறம் ராஜமுடினா என்னது? கிரீடம் ராஜமுடி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கீவேர்டு, ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. கிரீடத்துக்கு முன்னாடி ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அலங்காரமான கிரீடம். அடுத்து ராஜமுடி. பயங்கரமான தெளிவான டிஸ்டிங்ஷனான இது இருக்குது இங்க. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அலங்காரமான கிரீடம், ராஜமுடி. அலங்காரம், இது அலங்காரத்துக்காக பண்ணப்படுறது, அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு இந்த உலக அழகி போட்டிலாம் நடக்கும் தெரியுமா? அவங்க சிரிக்கிறாங்கல்ல, சொன்னோடனே அப்படியே சந்தோஷமாயிட்டாங்களே. தலைக்கு போட்டியில் கலந்து தலைக்கு மேலே வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். தட்ஸ் க்ரௌன். அது க்ரௌன், அதாவது கிரீடம். அதாவது உங்களை ஒரு 4 பேர் எதிரில் உங்களை உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி காட்டும்படியாக, பெரிய ஆள்பா இவர், உங்களுடைய ஸ்டேட்டஸை மேலே ஏற்றும்படியாக வைக்கிறது அது கிரீடம். ராஜமுடிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு, நான் இப்போ தான் சொல்கிறேனே, ஒரு எக்ஸாம்பிள் உலக பிரகாரமாக பேசுவோமே, எது நல்ல பெரிய வசதியான காரு? பென்ஸு, இல்லை இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, ரோல்ஸ் ராய்ஸ். இந்த பெரிய கார் இருக்கும் பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ், பெரிய பெரிய பணக்காரங்களாம் வச்சுருக்கிற கார். அந்த காரை கொண்டாந்து பந்தாவாக நான் இறங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எப்படி பார்ப்பீங்க? என்ன பா பெரிய பணம், நல்ல பெரிய, அதான் பயங்கரமாக பார்ப்பீங்களா? இங்கேருந்து காரை பார்த்தாலே அது தேர் மாதிரி இருக்கும். ஒரு 4 சீட்டு தான் இருக்கும், ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய காரு. பார்த்தோன்னே ஓகே, ஆள் பெரிய ஆள். ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா? வணக்கம் சொல்வீங்க, ஏதோ பெரிய ஆள். சில நேரத்தில் கண்டுங்க, போடா நீ ஒரு ஆள்னா நான் ஒரு ஆள்னு போவீங்க. ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எனக்கான அலங்காரம், எனக்கான வசதி, எனக்கான ஸ்டேட்டஸ் எல்லாம் ஓகே. இந்த ராஜமுடிங்கிறது, நான் டப்பா காரில் வரேன், ஆனால் நான் ஐஏஎஸ், நான் கலெக்டர் அப்படின்னா எல்லாம் ஓடிடுவீங்க என்கிட்ட மனுவை தூக்கிட்டு. அது அதிகாரம். அல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் நீங்கள் அலங்காரம் மாத்திரமல்ல, நீங்கள் அதிகாரத்தையும் உடையவர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை சேர்த்து வாசித்து பார்ப்போம். கர்த்தர் என்றால் அதிகாரத்தை உடையவர் என்ற அர்த்தம். கையினா பாதுகாப்பை குறிக்கிற கையின்னு அர்த்தம். அலங்காரமான கிரீடம்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால் நிரப்புறது. அதாவது இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வார்த்தை எடுத்து வச்சுருந்தேன், ஹானர், கௌரவம். இந்த உலக மத்தியில் ஒரு கௌரவம், பியூட்டி, இல்லை பப்ளிக் டிக்னிட்டி, பொது கௌரவம், பொதுமக்கள் மத்தியில் ஒரு கௌரவம். அதை எது வழியாக கொடுக்குறாரு அப்படின்னா, அதிகாரமான கையினால் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குறாரு? அலங்காரத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது, தேவனுடைய கரம். கரம்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், அது அன்பு. தேவனுடைய அன்பான கரத்தினால அதிகாரத்தை கொடுக்குறாரு. புரிஞ்சுதா புரியலையா? என்ன புரிஞ்சுது?
அதிகாரமான கையினால அலங்காரத்தையும் அன்பான கரத்தினால அதிகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உங்கள் தேவன். அல்லேலூயா. எப்படி ஒரு கான்ட்ராஸ்டா எழுதிருக்கிறாங்க பாருங்க. எங்க இருந்து அதிகாரம் கிடைக்குமோ அங்கிருந்து அதிகாரம் கிடைக்கல, அந்தஸ்து கிடைக்குது. எங்கிருந்து அதிகாரம் கிடைக்காதோ அன்பு கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதிகாரம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அடுத்து 3 வசனம் தான் பார்த்துருக்குறோம். அரை மணி நேரம் போயிடுச்சு. 4 வசனம். இந்த 2 பேர் நம்ம சர்ச்சில் வந்துருச்சு இல்லை இப்போ? இல்லை, 2 பேரும் இருக்கிறீங்க. சரி, நீங்கள் இருக்கிறதுனால இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. உங்கள் பேரோட அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பேரோட அர்த்தத்தை சொல்லணும் நீங்கள். மற்றவங்களாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. உங்கள் பேரோட அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சாம்சன் தெரியுமா? சரி, என்னது? பிரகாசம். சரி, ஓகே. அவர் பேர் பிரகாசமா? வேற? காட்சன், காட்வின், உங்கள் பேரில் அர்த்தம் தெரியுமா? சாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். எப்சிபா என்றால் என்ன? ஓகே. பியூலா என்றால்? நீங்கள் சொல்லக்கூடாது. பியூலா என்றால்? உங்கள் பேரோட அர்த்தத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அதை சொல்லி சொல்லி சந்தோஷப்படணும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனிவேஸ் பார்க்க போகிறோம். முதல்ல, இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும். சரி, இதை மட்டும் நம்ம பார்ப்போம். கைவிடப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவிடப்பட்டவளுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. கைவிடப்பட்டவள்னா என்ன அர்த்தம்? யாருமே இல்லாதவங்களா? எனக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதால நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். கிரேக்கத்தில் போட்டிருக்குது ஹா சூபா. எனக்கு படிக்க தெரியுதான்னு தெரியல. இது ஹா சூபா அப்படின்னு போட்டிருக்குது. அதோடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். டெசஷன், அதாவது ஒருத்தர் கூட இருந்துட்டு அவங்க ஏமாற்றிட்டு விட்டுட்டு போகிறது 1. 2, இன்னொரு அர்த்தம் போட்டிருக்கிறது அனாதையாக இருக்கிறது. அனாதையா, எனக்குன்னு யாருமே இல்லாத அனாதையாக இருக்கிறது. 3வது கேட்பாரற்றது. கேட்பாரற்றது. கைவிடப்பட்டவள்லாம் என்னதுங்க? நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. கைவிடப்பட்டவள்னா என்னை வந்து நம்பி கழுத்தறுத்தவங்க, என்னை நம்பி கழுத்தறுத்துட்டு போயிட்டாங்க 1. அல்லது எனக்கு யாருமே இல்லாத அனாதை நான். 3வது கேட்பாரற்று கிடக்கிறவன் நான். கிவன் அப்னு போட்டிருக்கு. அதாவது என்னை வந்து சரி இதுக்கப்புறம் இவனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு விட்டுட்டவங்களும் உண்டு என்ன. இதுதான் கைவிடப்பட்டவள். இந்த கைவிடப்பட்டவள் முறையே எங்கே வரணும்? நீ எப்சிபா. உலகம் சொல்லுது இவன் என்னது, இவன் அனாதை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என் எப்சிபா. அனாதடா. ஆமாம், அந்த அனாதையை தான் நான் நேசிக்கிறேன். இந்த அனாதையின் மேல் தான் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த கேட்பாரற்று கிடக்கிற இவன் மேலே தான் நான் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி. உங்களுக்கு புரியலையாது? உங்களை சொல்கிறாங்களா? இவனுக்கெல்லாம் யாருமே கிடையாது, இவனுங்களுக்கு யாரும் கிடையாது. உங்கள் குடும்பத்தையே சேர்த்து சொல்லுவான். ரட்சிக்கப்பட்டதுனால இவங்க குடும்பத்துக்கு ஒருத்தனும் வந்து நிற்க மாட்டான், எதுக்கும் வந்து நிற்க மாட்டான். டோன்ட் வரி. ஆண்டவர் உங்களை எப்சிபா என்று அழைக்கிறார். ஏன் தெரியுமா? நான் இவனில் பிரியமாக இருக்கிறேன், நான் இவளில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது வார்த்தை, இனி உன் தேசம் பாழான தேசம் என்னப்படாமல். பாழானது அப்படின்னு சொல்லும்போது வேதாகமத்தில் போட்டிருக்குது ஷெம்மாமா அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்குது. அப்படின்னா டெவஸ்டேஷன் என்று அர்த்தம். டெவஸ்டேஷன் என்றால் பேரழிவு, அழிஞ்சு போனது. நீங்கள் சும்மா சொல்வீங்கள்ல, பாழடைஞ்ச பங்களான்னு சொல்வீங்கள்ல. என்ன இருக்கும் பாழடைஞ்ச பங்களாவில்? ஒரு மனுஷன் வாழ முடியுமா? உள்ளே போக முடியுமா? ஏன் போக முடியாது? பாழடைஞ்சு போய்க்கு நீ நிற்கவும் முடியாது, நிற்கவும் இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உன்னை குறித்து ஆண்டவர் சொல்கிறது நீ பியூலா என்று. அல்லேலூயா. பியூலா என்றால் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன் கவனிங்க.
அதாவது நீ அதாவது அந்த அடுத்த வசனத்தில் வருது, நீ படுபவள் அப்படின்னு வருது. இன்னும் கூட அதை சரியாக கவனிக்கும்போது ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஓன்டு பை காட். அதாவது தேவனால் சொந்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டவள். அல்லேலூயா. இப்போ திருமணம் ஆகும்போது கணவன் தன் மனைவியை என்ன எடுத்துக்குவாரு? தனக்கு சொந்தமானவனாக எடுத்துக்கொள்வான். கரெக்டா? அதே மாதிரி மனைவி கணவனை தனக்கு சொந்தமானவனாக எடுத்துக்கொள்வாள். அதை போல ஆண்டவர் தனக்கு சொந்தமானவனாக எடுத்துக்கொண்டவள் தான் பியூலா. அல்லேலூயா. நீங்கள் பாழான தேசம் அல்ல. இந்த பாழானதுக்கு இன்னும் கூட சூப்பரான ஒரு வார்த்தை போட்டிருக்குது, வேஸ்ட் லேண்டாம். என்னங்க? வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட், புரோஜனமே கிடையாது. இவனால் ஒரு புரோஜனமும் கிடையாது, இவளால் ஒரு புரோஜனமும் கிடையாது, இந்த குடும்பத்தால் ஒரு புரோஜனமும் கிடையாது. நோ வரிஸ், நான் இருக்கிறேன். நான் இந்த குடும்பத்தை சொந்தமாய் தெரிந்து கொண்டேன். இந்த மகனை நான் சொந்தமாய் தெரிந்து கொண்டேன். இவளை நான் சொந்தமாய் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. யார் உங்களை பார்த்து இவளுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாலும் யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, மை டிலைட், என்னுடைய மகிழ்ச்சி இவளோடு கூட இருக்கும். நான் இவன் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். உங்களை யாராவது கைவிடப்பட்டவள் இல்லை பாழடைஞ்சு போனவங்க, இவங்க இது வேஸ்ட், இதெல்லாம் இருக்கிறது வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா? டோன்ட் வரி. ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை தனக்கென்று சொந்தமாக எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம், நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறது. 62:5. இந்த வசனம் கொஞ்சம் முரண்பாடாக இல்லை? ஆமீனா? யார் சொன்னது ஆமீன்ல? கரெக்ட். ஏன் தெரியுமா? அவங்க சொன்ன முரண் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. விவாகம் பண்ணுவார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார். அதான் விவாகம் பண்ணதுக்கப்புறம் அவர் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்? அப்படியா? அந்த முரணா? என்ன வசனம் எழுதி வச்சிருக்குதுல? விவாகம் பண்ணுவாங்களாம், அப்புறம் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? விவாகம் பண்ணிட்டுறதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம், பண்ணுறதுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது. அப்படி தானே? வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். ஆக்சுவலி இது சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. உன் மக்கள்னு இங்கே ஆங்கிலத்தில் போடல. இருங்க வரேன். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அந்த வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போலல்ல, as a young man marries a young woman, so will your builder marry you. பில்டர்னா மேக்கர், உன்னை உருவாக்கினவர் அப்படின்னு தான் போட்டிருக்குது இங்கே. அது ஏன் அப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆங்கிலத்தில் இப்படி தான் போட்டிருக்குது, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உங்களை உருவாக்கியவர், உங்களுடைய சிருஷ்டிகர் உங்களை விவாகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டை பாடி ஸ்டார்ட் பண்ணோம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? எதையுமே நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்களா சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன வசனம்? என்னப்பா? அது சாம்சன் எழுதின பாட்டு. அது அதுக்கப்புறம் நான் சொல்றது வருஷத்துடைய கடைசி புது ஆண்டிலே பாடின பாட்டு. அது எப்படி கவனிப்பீங்க? என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும். ஏன் அதை பாடினேன் நான்? சும்மாவா? இவர் ஏதோ லேடிஸாக மாட்டார் பொழுது அதனால பாடினாரா? இல்லையே. ஏன் ஆண்டவர் நினைச்சு நான் பாடுறேன். அந்த பாட்டு பாடலாமே, ரொம்ப நல்லா இருக்கும். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும், சொந்தமுடன் வந்த என்னை கல்யாணம் முடிக்கும். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும், என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும், சொந்தமுடன் வந்த என்னை கல்யாணம் முடிக்கும். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும். பாவியை தள்ள மாட்டார், பக்தனை கைவிட மாட்டார். பாவியை தள்ள மாட்டார், பக்தனை கைவிட மாட்டார். ஆவி பிரியும் போது பக்தரை கைவிட மாட்டார். என் கணவனை போல் எவருக்கு கிடைக்கும், சொந்தமுடன் வந்து என்னை கல்யாணம் முடிக்கும்.
கணவனை போல் எவர்க்கு கிடைக்கும்? ஆழி பொங்கி வந்தாலும் ஆபத்து நேரிட்டாலும், ஆடி பொங்கி வந்தாலும் ஆபத்து நேரிட்டாலும், பாடுலகில் எந்தனையே பாடுலகில் எந்தனையே பாதுகாப்பார் எக்காலமும். என் கணவனை போல் எவர்க்கு கிடைக்கும்? என் கணவனை போல் எவர்க்கு? வராவினை வந்தாலும் வதைப்பினி நேர்ந்தாலும், வராவினை வந்தாலும் வதைப்பினி நேர்ந்தாலும், சோராதிருக்க வேலன் சோராதிருக்க வேலன் சீராய் தந்தரசாலும். என் கணவனை போல் எவர்க்கு கிடைக்கும்? அல்லேலூயா. இப்போ அது புரிஞ்சுது அந்த பாட்டு. என் கணவனை போலாம் உங்க கணவரை பத்தி நினைச்சு பாடக்கூடாது, ஆண்டவரை பத்தி நினைச்சு பாடினீங்கன்னா சந்தோஷமா பாடலாம். என் கணவரை போல் யாருக்கு கிடைக்கும்? மணவாளன் மணவாளியை தான் கணவன் எழுதியிருக்கிறார், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. அந்த பாட்டில் போட்டிருக்கோம், பாவியை தள்ள மாட்டார், பக்தனை கைவிட மாட்டார், ஆவி பிரியும் போது அன்பரை பிரிய மாட்டாராம். அதாவது நீ செத்தா நான் செத்துருவேன்னு சொல்ற ஆள் கூட கூட வர முடியாது. நீ செத்தா நானும் செத்துருவேன், செத்துருப்போ, ஆனால் என் கூட வர முடியாது உன்னால. நான் செத்தாலும் என் கூட வர்றது ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் என் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாரு. ஆவி பிரியும் போது அன்பரை பிரிய மாட்டார். பா, எவ்வளோ அருமையான வார்த்தை. நான் என் ஆவி இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போனாலும் என் கூடவே இருப்பார். அப்படிப்பட்ட கணவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மணவாளன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர். ஆழி பொங்கி வந்தாலும் ஆபத்து நேரிட்டாலும் பாடுலகில் எந்தனையே பாதுகாப்பார் எக்காலமும். ஒரு சுனாமி வருது, கணவரால் காப்பாற்ற முடியாது. இயற்கைக்கு எதிராக போர் போடுறதுக்குன்னா அவர் என்ன சூப்பர் பவராக வச்சுருக்கிறாரு? அவரும் உங்களை மாதிரி தான். ஒரு பக்கம் பிள்ளைய பிடிப்பார், ஒரு பக்கம் பொண்ணை பிடிப்பார், அவரும் ஓடுவார், நீங்களும் ஓடி தான் ஆகணும். ஆனால் பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உங்கள் சிருஷ்டிகர் உங்களை விவாகம் பண்ணுவார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த வார்த்தையை நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணேன். மணவாளன் மணவாளியின் மேலே, கணவன் மனைவியின் மேலே சொல்லலை, எதுக்கோ அது குறிப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது. இது எப்போ சொல்லுவாங்க? இதை மணவாளன் மணவாளின்னு எப்போ சொல்லுவாங்க? உங்களை திருமணமாவதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, திருமணமான கொஞ்ச நாளைக்கு சொல்லுவாங்க. மாப்பிள்ளைன்னு எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? கடைசி வரைக்குமா சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் மருமக புள்ளன்னு ஆயிடுவார் அவர். அப்போ மாப்பிள்ளைன்னு கல்யாணம் ஆன புதுசு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார். அதனால் அந்த வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல, அந்த கல்யாணம் ஆகிற அந்த நேரத்தில் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட், என் வாழ்க்கையை குறித்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட், எவ்வளவு எதிர்பார்ப்பு, என்னென்ன ஏக்கங்கள், என்ன அன்பு இருக்கும். ஏன்னா அந்த ஆளை இன்னும் பார்க்கல, ஆனால் அந்த பார்க்காததுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அன்பு இருக்குது பாருங்க, அந்த அன்பு வெளிப்படும் பாருங்க. அந்த அன்பு கடைசி வரைக்கும் அப்படியே யாரோட தெரியுமா? ஆண்டவரோட. அல்லேலூயா. எப்போதுமே நித்திய மணவாளன் அவரு, நீங்க நித்திய மணவாளி. ஆமேன். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. 62:6 எருசலேமே உன் மதில்களின் மேலும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுலனா ரெண்டு விஷயம் இருக்குது. மௌனமாக இருக்கக்கூடாது. எங்கே இருக்குது அப்படின்னு? எருசலேமே. ஓகே. சரி, ரெண்டு விஷயம் பேரா வரலையே. பேரா எங்கே வருது? பேரை காட்டுங்க என் கண்ணுக்கு. ராம் முழுவதும் பகல் முழுவதும். சரி, 7ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ சொல்லுங்க, 2 வசனமாக எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு ஏதாவது படுதா பாருங்க. இன்னும் கூட க்ளூ சொல்கிறேன். 2 வசனத்துடைய கடைசி பகுதி என்னன்னு படிங்க. ஓகே. நீங்கள்
அமெரிக்கையா இருக்கலாகாது. அடுத்தது அவரை அமர்ந்திருக்க விடாது இருக்கக்கூடாதா? கரெக்டா? நீங்க அமெரிக்கையா இருக்கக்கூடாது, அவரு என்ன கொழுப்பு. நானும் அமைதியா இருக்க மாட்டேன், அவரையும் அமைதியா இருக்க விட மாட்டேன். அல்லேலூயா. இப்போ வசனத்தை வாசிப்போம். உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் உன்னை காக்கும்படி ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர், வாட்ச்மேன். ஜாமக்காரர்னு ஒன்றும் கிடையாது, வாட்ச்மேன். வாட்ச்மேனை கட்டளை இடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்றதுன்னா என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் சொல்றது கரெக்டு. அந்த வார்த்தையோட சரியான அர்த்தம் நினைவு கூறுபவர்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் அவர் நாமத்தை அறிவிப்பவர்கள், பறைசாற்றுபவர்கள், அறிவிக்கிறவர்கள், சொல்லுபவர்கள் எல்லாருமே ஆண்டவரை பறைசாற்றுகிறவர்கள் தான். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே அமெரிக்காவில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவில் இருக்கக்கூடாது என்ன அர்த்தம்? அமைதியாக இருக்கக்கூடாது. கரெக்டா? ஆனால் அப்படி சொல்ல வசனம். நீங்கள் அமெரிக்கையா இருந்து அப்படின்னு அர்த்தம். அமெரிக்கையா இருந்து நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். அமெரிக்கையா இருந்துன்னு வாசிச்சிருக்கிறோம். அமர்ந்திருந்துன்னு அர்த்தம். நீங்கள் அமர்ந்திருந்துன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. நீங்கள் அமர்ந்திருந்து. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான்? அமரக்கூடாது. நீங்கள் அமரக்கூடாது. 7ஆம் வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அப்படிதானே? எருசலேமுடைய புகழ்ச்சி எருசலேம் ஸ்திரப்பட்டு எருசலேமுக்கு புகழ்ச்சி உருவாகும் வரைக்கும் நீயும் அமரக்கூடாது, அவரையும் அமர விடக்கூடாது. அல்லேலூயா. யார் இந்த எருசலேம்? தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் தான். அந்த தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே யார் தான்? எருசலேம் தான். இந்த எருசலேம் புகழ்ச்சியா ஸ்திரப்படுத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? ஸ்டடி ஆகணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த ஊரில் இருப்பாங்க, அப்படியே பெரிய பிரஸ்தாபமாக இருப்பாங்க, திரும்ப வேற ஊர் போயிடுவாங்க, அவர் இருந்த அடையாளமே இருக்காது. உங்களுக்கு நான் கேட்குறேன், போன வருஷம் என்ன விஷயம் பிரபலமாக இருந்தது? எங்களாம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். உங்கள் ஊரில் பிரபலமாக நடந்த விஷயம் தான் சொல்லுங்கள். எங்க போன மாதம் நடந்தது தெரியாது உங்களுக்கு? அப்போ எப்போவுமே என்ன இருக்கணும்? அவர் நம்ம ஊர்லேயே இருந்து எதையா ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். விட்டு போயிட்டாருன்னா பண்ணுவார், மறந்துடும் உங்களுக்கு. அதுதான் ஹியூமன் நேச்சர். ஆனால் வசனம் சொல்லுது, எருசலேமை ஸ்திரப்படுத்தி உங்களை ஒரு ஸ்டாண்ட் பண்ணி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடக்கூடாது. அல்லேலூயா. இது வசனம் தமிழில் இங்கிலீஷில் சொல்லும்போது சொல்லுது, டேக் நோ ரெஸ்ட். போன வசனத்துக்கு டேக் நோ ரெஸ்ட், நீ ரெஸ்ட் எடுக்காத. அடுத்த வசனம் சொல்றது கிவ் ஹிம் நோ ரெஸ்ட், அவருக்கும் ரெஸ்ட்டை கொடுக்காத. நீ ரெஸ்ட் எடுக்காத, அவரையும் ரெஸ்ட் எடுக்க விடாத, ஓடிக்கிட்டே இரு உன்னை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், உன்னுடைய நிலைமையை அவர் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர விடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நேரம் இருக்குது, போலாமா? ஒன்பதாம் வசனத்தை வாசிச்சிடலாம். ஆமென். இங்க 2 சம்பவம் சொல்லுது, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லணும், ஃபுல்லா சொல்லிடுங்க. இங்க வரைக்கும் வருது, ஆனா வரமாட்டேன்றீங்களா? ஃபுல்லா சொல்லிடுங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிங்க. உன் தானியம் உன் திராட்சரசம். அல்லேலூயா. உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். உன் பிரயாசத்தினால் வருகிற உன் திராட்சரசத்தை
அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை. நீங்கள் கஷ்டம் இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த நம்ம உலக பிரகாரமாக சொல்லுவாங்கள்ல, நல்ல வாங்கி சம்பாரிச்சு அதை நான் சொல்லலை. அப்புறம் சம்பாதிக்க வேண்டியது நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை, யார் யாரோ சாப்பிடுவாங்க. இல்லை நம்மளுடைய சத்துருக்கள், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்முடைய சத்துருக்கள்லாம் நம்ம விரோதிகள். சத்துருக்கள்லாம் பிசாசு கிடையாது, சத்துருக்கள்னால் விரோதிகள். பிசாசுல தான் பிசாசு, சத்துருக்கள்லாம் நம்ம விரோதிகள். நம்முடைய விரோதிகள் சாப்பிடுவான். அது எப்படி முடியும்? நம்ம விரோதிகள் எப்படி சாப்பிட முடியும்? இல்லை நம்மளை பிடிக்காதவன் சாப்பிடுவான், எப்படி முடியும்? உங்களை ஏமாற்றி அடித்து பிடுங்கி, இல்லை நீ அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்ப, நீ சம்பாதிச்சு கொண்டு வருவ, நீ சம்பாதிச்சு கொண்டு வரும்போதே அதில் பாதியை பிடுங்கிடுவான், இல்லை முக்காவாசியை பிடுங்கிடுவான். ஆக நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்து உருவாக்குற எல்லாவற்றையும் இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தானா இனி அவன் என்ன பண்ண மாட்டான்? உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன், உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை. இது ஆண்டவர் எப்படி சொல்கிறாராம்? தமது வலது கரத்தின் மேலும் வல்லமையுள்ள புயத்தின் மேலும். இதெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க. ஆண்டவர் இப்படி பேசவே கூடிய ஆளே கிடையாது. ஆண்டவர் சொன்னா ஆமேன். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பவர்ன்றாரு, என்னுடைய புயம்ன்றாரு. ஆம்ஸை காட்டுவோம்ல, போடுறான் ஆம்ஸ்ன்னு. யாரோட மோதிரத்து தெரியுமா? பரன் உருவான தெய்வம் நரன் உருவான அந்த யாரோட மோதுறாருன்னா உங்களுடைய சத்துருக்களோடு கூட, உங்களை பட்சிக்க நினைக்கிற அந்நிய புத்திரரோடு கூட அவரை டைரக்டாக ஃபைட் பண்ணுறாரு. நான் போய் அவனை அடிக்கிறேன். எதனால்? எப்படி சொல்கிறாரு? கர்த்தர் வலது கரத்தின் மேலும் வல்லமையுள்ள புயம்னா ஆர்ம்ஸ் தான், வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், புசிக்கிறது ரொம்ப முக்கியம். கூடவே அந்த புசிப்புக்கு உண்டான கொடுத்த கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஏன் பலத்தினால வந்துருச்சுன்னு சொல்லி தெரியக்கூடாது. அந்த கொடுத்த ஆண்டவரை, அப்பா நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களா? அப்போனா ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தன்னுடைய வலது கரத்தின் மேலும் பயங்கரமான வல்லமையான புயத்தின் மேலும் ஆணையிட்டு உங்களை சாப்பிட வச்சிருக்கிறாரு. அது உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு சத்துருக்கள் ரெடியாக இருக்கிறான், அந்நிய புத்திரர் ரெடியாக இருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் தடுத்து ஆண்டவர் உங்களை சாப்பிட வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரை துதிக்கணும். அல்லேலூயா. அதை கூட்டி வைத்தவர்களே எங்கே குடிக்கணுமா, அதை எங்கே சாப்பிடணுமா, அதை அவருடைய பரிசுத்த பிரகாரங்களில். அல்லேலூயா. கண்ட இடங்களில் போகக்கூடாது. அவருடைய பரிசுத்த பிரகாரங்கள், அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட தான். ஆமேன். 62:10. ஆமேன். இப்போ இது 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 அந்த ஜோடியாக வரல, இது மட்டும் 5 சம்பவங்கள் அப்படி லைனாக வருது. வாசல்கள் வழியா பிரவேசியுங்கள், வாசல்கள் வழியா பிரவேசியுங்கள் ஏன் சொல்றாங்க? பிரவேசிங்கள் அது ஆங்கிலத்தில் சூப்பராக போட்டிருக்குது. இங்கே எப்படி போட்டிருக்குதுன்னா வாசல்கள் வழியா பிரவேசியுங்கள் போட்டிருக்குதுல்ல. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னா பிரவேசியுங்கள், வாசல்கள் வழியா பிரவேசியுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? பாஸ் த்ரூ ஆர் கோ த்ரூ. என்னவா? பாஸ் த்ரூ த கேட்ஸ். அதாவது பிரவேசிங்கள்னு சொல்லிட்டு நிறுத்தல, நீ பிரவேசிக்கிற பாதையை குறித்து பேசுது. வாசல் வழியா போ, எது நேரான வழியோ எது சரியான வழியோ அந்த வழியில் போ. குறுக்கு வழியில் போவாத, புறவாசல் வழியாக போவாத, கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து விழாத. வசனம் சொல்லுது நீ பிரவேசிக்க வேண்டிய பாதை என்னன்னா கேட்ஸ், த்ரூ த கேட்ஸ், வாசல் வழியாகத்தான் நீ பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ப்ரிப்பேர் என்ன போட்டிருக்கு? ஜனத்துக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள். இதுக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது ப்ரிப்பேர் த வே ஃபார் த பீப்புள். நீ பிரவேசித்தது மட்டுமல்லாமல் மக்களும் பிரவேசிக்கும்படியான வழியை ஆயத்தப்படுத்துதல். அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் துரிதமாக சொல்லிட்டு போகிறேன்.
பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது பில்ட் அப் த ஹைவே அப்படின்னா சும்மா சின்ன பாதை கிடையாது. நீ ஒரு ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஒத்தையடி பாதை கிடையாது. ஹைவேவை உருவாக்க, அந்த வசனம் அப்படி தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. பில்ட் அப் த ஹைவே. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்? வாசல் வழியாக பிரவேசிக்கணும், மற்றவர்களையும் நீ ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தின பிறகு நீங்கள் எல்லாம் போகிற மாதிரி ஒரு பாதையை அல்லது ஒரு பெரிய ஹைவேயை நீ உருவாக்க வேண்டும். அடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னென்ன ஆப்ஸ்டிக்கல்ஸ், தடைகள் வருகிறதோ எல்லா தடைகளையும் உங்களை விட்டு விலக்குங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். கொடியை ஏற்றுறதுனா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களுக்கு ஒரு கொடி இருக்குது இந்த இந்திய தேசத்தில். என்னது அது? நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குல்ல, பாஸ்போர்ட்டில் உங்களுக்கான கொடி என்ன தெரியுமா? இந்த இந்திய கொடி தான். அதுதான் உங்கள் அடையாளம். இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இன்னும் அடையாளம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் உங்களுக்கு அடையாளம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு தடவை இந்த பாட்டு பாடும்போது சொன்னேன், ஏசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம்னு சொல்லும்போது, நாமம்னா என்னது? உலக பிரகாரமா நாமம் என்னது? இப்படி போடுவாங்கல்ல, இப்படியா? இப்படி போட்டால் பட்டை, இப்படி போட்டால் நாமம், ரைட்டா? இப்படி போடுவாங்க. நாமங்கிறதுக்கு அர்த்தம் ஒன்றுமே கிடையாது. நேம். பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை, நேம், அவ்வளோதான். அப்போ இவங்க போட்டுங்கிறதுக்கு ஏன் பேர்னு பேர் வச்சுருக்குறாங்க? அவங்க சொல்கிற நம்பிக்கை என்னென்னா, அது தங்களுடைய தெய்வத்தின் பெயராம். இங்கே அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அது ஒரு சில இதுக்கு மட்டும்தான் போடுவாங்க, சில பேர் தான் போடுவாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இது வணங்குபவர்களாக இருப்பாங்க. அதோடைய பெயரை குறிப்பிடும்படியாக இந்த பெயர் அப்படி போடுவாங்க. அது நாமம். எப்படி அதோடைய பெயரை அவர்கள் மேலே தரிச்சிருக்கிறாங்களோ, நீங்களும் நானும் இயேசு என்னும் நாமத்தை நம் மேலே தெளிச்சு இருக்கிறோம். நமக்கு இயேசுங்கிற நாமம் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க ஃபிசிக்கலாக பண்ணுறாங்க, நாம் என்ன பண்ணுறோம்? ஸ்பிரிச்சுவலாக பண்ணுறோம். ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவரை நம்ம அடையாளமாக தரித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. கடைசி 2 வசனம் வாசித்து முடிச்சிடலாம். ரெண்டு விஷயம் டக்குன்னு சொல்லுங்க. என்னென்ன 2 விஷயம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது. அல்லேலூயா. சரி, முதல் பாட்டை ஃபஸ்ட் முடிச்சிருவோம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு வருகிறதுனா யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, பாதுகாப்பு வருகிறதான். எங்களுக்கு தெரியாது பாதுகாப்பு வர்றது. இவ்வளோ நேரம் நான் செய்தி சொல்லும் போதே சொன்ன முதல் வார்த்தை ரட்சிப்புனா என்னது? இயேசு. நான் இதை ஏன் இப்படி ரட்சிப்பு வருகிறது தமிழில் போட்டிருக்குது, இங்கிலீஷில் இப்படி தான் போட்டிருக்குதான்னு படித்து பார்த்தேன். See your savior comes அப்படின்னு போட்டிருக்குது. ஒரு ஆளை சொன்னாதான் சேவியர்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சால்வேஷன் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு நபரை குறிக்கும் போது தான் வருகிறார்னு சொல்ல முடியும், வருகிறதுன்னு சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது வருகிறார், உங்கள் சேவியர் வருகிறார், உங்களை ரட்சிக்கிறவர் வருகிறார். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சகர் வருகிறார். அதை இன்னும் சரியா சொல்லணும்னா உன் இயேசு வருகிறார். அல்லேலூயா. இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது. அவர் கொடுக்கும் பலன் அவரோடும், பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும். என்ன சொல்ல வராரு? என்னமோ சொல்றாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் தானே இதில். பலன்னா என்னது? பிரதிபலன்னா கரெக்டு. தமிழ்லேருந்து ஏதோ பிடிக்கிறீங்க, ஆனால் நான் ஆங்கிலத்திலேருந்து பிடிச்சதுனால எனக்கு வேறு அர்த்தம் வந்துச்சு. பலன் அப்படின்றால் ரிவார்டு.
இப்போ ஏதாவது புரியுதான்னு பார்ப்போம். ரிவார்டு, பிரதிபலன் அப்படி என்றால் பெனிஃபிட். இப்போ நீங்கள் வேலை செய்கிறவங்க இருந்தால் அது ரொம்ப நல்லா உங்களுக்கு புரியும். பெனிஃபிட்னா என்னது, ரிவார்ட்னா என்னது. யாரும் வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்படின்னா போய் ஏமாத்திட்டு வரீங்களா? சும்மா சொல்கிறேன். இப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு என்ன? இப்போ நான் வேலை செஞ்சேன், நான் வேலை செய்யும்போது நான் ஒரு 5, 6, 7 நான் அதிகமாக கம்மியாக சொல்கிறேன், 8 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. 8 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யும்போது எனக்கு ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் இருக்கும். எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், டைம்னு ஒன்றும் கிடையாது. எனக்கு 3 வேளை சோறு, என்னைய கூப்பிட்டு போகிறது கேபு, இதெல்லாம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், பிரதிபலன்கள். நாங்கள் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிறதுக்கான பிரதிபலனை அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு, இஷ்டத்துக்கு நான் இஷ்டத்துக்கு வருவேன்னு சொல்கிறதுக்கு, ஓ சரி வந்து தொலை அப்படின்றதுக்கு, 3 வேளை சோறு போட்டு வச்சுக்கிறதுக்கு, நினச்சா நான் அங்கேயே படுத்து தூங்கிக்கலாம், அங்கே ஒரு டாமெட்ரியும் இருக்குது. அதை தவிர அங்கே விளையாடுறதுக்கு அது ஜிம்மு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னுடைய எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். நான் அங்கே வேலை செய்கிறேன், வேலை செய்கிறதுக்காக அவங்க செய்கிறது. ஆனால் ரிவார்டு அப்படிங்கிறது எப்பவுமே கிடைக்காது. நான் வேலையில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மைல் ஸ்டோனை ரீச் பண்ணும்போது, சூப்பராக பண்ணிட்டான்ப்பா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ரிவார்டு. அல்லேலூயா. அவர் அருளும் பலன், அவர் கொடுக்கும் ரிவார்டு அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது. அல்லேலூயா. அவர் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஆல்வேஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமேன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் உண்டோ அதுன்னு அர்த்தம். அந்த கம்பெனியில் எனக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட்டா? அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட். அப்போது ஆண்டவரை தேடுகிற எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் உண்டு. ஆனால் அது அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் உங்களை பார்க்கணும், ஓனர் உங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவர் வந்தாலும் வரலாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கான அனுகூலங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கான பாதுகாப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரிவார்டு அவர் வரும்போது அவரோட கூட வரும். அல்லேலூயா. ரிவார்டு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. கம்பெனியில் வேலை செய்ய எல்லாருக்கும் ரிவார்டு கிடையாது, சிலருக்கு மட்டும்தான் ரிவார்டு. யார் சரியாக வேலை செஞ்சாங்க, யார் வந்து நேர்த்தியாக வேலை செஞ்சாங்க, யார் நேரத்துக்குள்ளே வேலையை முடித்தாங்க, யார் அதில் சிறந்து செயல்பட்டாங்க, இவங்களுக்கு தான் ரிவார்டு. எல்லாருக்கும் பெனிஃபிட் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் ரிவார்டு கொடுக்க முடியாது. அப்போது பெனிஃபிட்ஸை வாங்கின நீங்கள் ரிவார்டையும் வாங்க வேண்டும். அல்லேலூயா. பிரதிபலனை பெற்றுக்கொள்கிற நீங்கள் ஆண்டவர் தன் கரத்தில் கொண்டு வருகிற பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சகர் வருகிறார், இல்லைன்னா இதோ உன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் அருளும் பலன் அவரோடு கூட. அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து அருளும் பலன் அவரோடும், இயேசு கிறிஸ்து செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது. அல்லேலூயா. இது எப்போ எழுதப்பட்ட வேத வசனம்? இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனத்தை சொல்லுது. இயேசு என்ன பண்ண போறாராம்? 2ஆம் வருகையை பற்றி பேசுது. அவர் வரும்போது என்ன பண்ண போறாராம்? உனக்கான ரிவார்டை ஆண்டவர் கையில் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. 12ஆம் வசனம், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்டப்பட்டு சொல்லுவார்கள், நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. உன்னை எவன் ஃபர்சேக்கன், கைவிடப்பட்டவன் சொன்னாங்களோ, பேரே ஆண்டவர் மாத்திர, நீ கைவிடப்படாதவன். நீ என்னடா கைவிடப்பட்டவன் பேர் வைக்கிற? கைவிடப்படாதவன். நீ ஒருவனும் உன்னை கைவிட முடியாது. உங்கள் நேம் அப்படியே மாத்துறாரு, பேரையே மாத்துறாரு. இப்படி கூட பேர் வைக்க முடியுமா? கைவிடப்பட்டவன் இருக்கும்போது நான் கைவிடப்படாதவன் மாற்றுவேன். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வருது, கவனிங்களேன். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்று. என்னங்க தேடிக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, அப்படியே போன கண்ணை மூடிட்டு அப்படி கையில் மாட்டுச்சு, பிடிச்சின்னு வந்துட்டேன். அது இல்லை. நீ கண்ணை திறந்து பார்த்தேன், 1000 பொருள் இருந்தது,
1000 பொருளையும் அலசினேன், இதுதான் எனக்கு வேணும்னு எடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ஏதோ அப்படியே கண்ணை மூட்டு பீராஞ்சி எடுத்துட்டு வந்த ஆள் கிடையாது நீ. வசனம் சொல்றதை கவனிங்க. நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்று. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை, நார்மல் வாழ்க்கையை வாழ்றோம், என்னமோ பண்றோம், சபைக்கு மட்டும் உண்மையா போயிடுறோம். நீங்க சபைக்கு வந்திருக்கிறது நீங்க கிடையாது, அவர் உங்களை தேடி எடுத்ததுனால தான் நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், கண்ணை மூடி எதையோ கண்டதை பிடிச்சி எடுத்து வரல, எல்லாத்தையும் கண்ணை திறந்து பார்த்தாரு. இந்த 100 கோடி ஜனங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. இல்லை, தமிழ்நாடு மட்டும் எடுத்துட்டா 8 கோடி ஜனங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த 8 கோடி ஜனத்தில் எனக்கு பிரியமானவள் இவள்னு ஆண்டவர் எடுக்கிறார். எனக்கு பிரியமானவன் இவன் ஆண்டவர் எடுக்கிறார். அல்லேலூயா. நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் நீ கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. நீ எப்சிபா என்றும் தேசம் பியூலா என்றும் சொல்லலாமா? நீ எப்சிபா என்றும் தேசம் பியூலா என்றும். ஏன் தெரியுமா? உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. மணவாளன் இயேசு மணவாளி உன்னில், மணவாளன் இயேசு மணவாளி உன்னில். உன்மேல் இயேசு மகிழ்ச்சியாயிருப்பார், உன் தேசம் என்றும் ஆசீர்வதிக்கப்படும். உன்மேல் இயேசு மகிழ்ச்சியாயிருப்பார், உன் தேசம் என்றும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில்
ராஜமுடி நீ என் பிரியமே என்று என்றுபவதி என்று என் பிரியமே என்று என்றுபவதி என்று உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார். உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார். உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. இனி நீ கைவிடப்படுவதில்லை. இனி உன் தேசம் அழிவதில்லை. இனி நீ கைவிடப்படுவதில்லை. இனி உன் தேசம் அழிவதில்லை. உன்மேலே பிரியமாயிருக்கின்றார். உன் தேசம் என்றும் ஆசீர்வதிக்கப்படும். உன்மேலே பிரியமாயிருக்கின்றார். உன் தேசம் என்றும் ஆசீர்வதிக்கப்படும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பாழான தேசம் அல்ல. நீ தேவனில் பிரியப்படுகிறவள், தேவன் உன்னில் பிரியப்படுகிறவர். நீ தேவனுக்காக சொந்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பியூலா. நீ தேவன் உன்மேல் பிரியப்படுகிற எப்சிபா. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ மீட்கப்படாத ஜனம் அல்ல, நீ கைவிடப்படாதவள் என்றும் பரிசுத்த ஜனம் என்றும் பெயர் பெறுவாய். தேவனால் நீ தெரிந்து தேடி எடுக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறபடினால தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்த தேவன் இந்த புதிய ஆண்டுல போகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நீ ஒருபோதும் கைவிடப்பட்டவள் அல்ல, நீ ஒருபோதும் வேஸ்ட் லேண்ட் அல்ல, நீ வேஸ்ட் கிடையாது, நீ பாழான தேசம் அல்ல. நீ தேவனால் சொந்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தேவனால் சொந்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தேடி எடுத்துக் கொள்ளப்பட்ட பொக்கிஷம் நீ. ஆமென். ஆண்டவரே, எங்களை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நீர் எங்களை தேடி எடுத்துக்கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்த ஜனமாய் மாற்றினதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக, உம்முடைய கரத்தில் கையில ராஜ முடியுமாக எங்களை வைத்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அதிகாரத்தையும் அழகையும் அந்தஸ்தையும் ஸ்டேட்டஸையும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற தெய்வமே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கடைசி ஆராதனையில கூட நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி, எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி அப்பா. உடைய வார்த்தை எங்களை தொட்டதற்காய் நன்றி அப்பா. எங்களோடு கூட இந்த புதிய ஆண்டிலும் இசைப்படும் ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து வாசம் பண்ணும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி 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 அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் ஆசீர்வதியும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த ஆண்டின் முடிவிலே கடந்து போகிற ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த ரெனிவல் ஆஃப் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு கிருபையை நீர் பாராட்டும் ஆண்டவரே, கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. இது அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.